இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. எல்லா நாட்களும் நல்ல நாட்களாவே இருக்கணும் தான் நமக்கு ஆசை. ஆனா அப்படியே அமைய மாட்டேங்குது. ஒரு நெகட்டிவான ஒரு பாதகமான நாள்ல அல்லது ஒரு சூழல்ல ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் ஒரு நல்ல ஆட்டிடியூடையும் நம்ம பிடிக்கிறதுக்கு ஏதேனும் எளிய வழிமுறை இருக்கிறதா சிஸ்டர்? நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல. ஆனா நம்ம மனசு அமைதியா வச்சுக்கணும். நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த சைலன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அது இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவி வந்து ஜானகி தாதி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 104 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஜானகி தாதி வந்து பாத்தீங்கன்னா காலையில 4 o'clockல இருந்து 8 o'clock வரைக்கும் பேச மாட்டாங்க. டெய்லியுமே ஒரு நாள் விடாம 4 to 8 அது சைலன்ஸ். அந்த டைம்ல போன் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மட்டும் சொல்லுவாங்க. மத்தபடி வேஸ்ட் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. 4 to 8 பிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு முடியுமோ ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து உலகத்தினுடைய பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் அந்த 4 to 8 வந்து சைலன்ஸ்ல இருப்பாங்க. 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு சைலன்ஸ். அது மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆவது சைலன்ஸ்ல இருக்கலாம். கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருக்கும் பொழுது இந்த சைலன்ஸ் பவர் கூடவே மெடிடேஷன் இது பண்ணும் பொழுது நம்ம வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து திடீர்னு தான் வரும், சொல்லிட்டு வர்றது இல்லை. அப்ப திடீர்னு வரக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு பிரச்சனை வருது, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்ப வந்து இந்த எதுவுமே நாலேஜ் எல்லாம் கூட சில சமயம் ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. உடனே வார்த்தைகள் பேசிடுறோம், கோவப்படுறோம், எல்லாமே செய்யறோம். காரணம் என்னன்னா இது அமைதியின் சக்தி குறைவா இருக்கிறது தான் காரணம். அந்த அமைதி வந்து வெளியில இல்ல, எனக்குள்ளவே இருக்கு. ஆனா நான் எனக்குள்ள இருக்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த அமைதியை அனுபவம் செய்யணும். அது அனுபவம் செய்யாம எனக்குள்ள இருக்குன்னு அப்படியே அதை கண்டுக்காமலே இருந்துட்டோம்னா கூட அது வந்து அந்த ரியாக்ஷன் வந்து பண்ணிடுறோம், தேவையில்லாத பேசிடுறோம். அதை என்ன பேசணுமோ அதுவே நம்மளுக்கு பிரச்சனையா வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. 80% நம்ம பேசின வார்த்தைகள் தான் நாம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப நம்ம பேசாம இருந்தோம்னா நல்லதானே இருந்திருக்கும். நம்ம அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு அப்புறமா திங்க் பண்றோம். அப்ப முதல்லயே திங்க் பண்ணணும்ல, கடவுள் வந்து நம்மளுக்கு மனசு கொடுத்திருக்கிறாரு, புத்தியை கொடுத்திருக்கிறாரு. மனசுல கண்டினியூஸா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல்ல அலைகள் வரா மாதிரி தொடர்ச்சியான அலைகள் வருது. அது பாசிட்டிவான எண்ணங்களும் வரலாம், நெகட்டிவான எண்ணங்களும் வரலாம். ஆனா கூடவே புத்தியையும் கொடுத்திருக்கிறாரு. புத்தி வந்து ஜட்ஜ்மெண்ட் பவர் அதுலதான் இருக்கு. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, எனக்குள்ள இருக்கு. நான் வந்து இப்போ பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசணும், நெகட்டிவான விஷயங்களை நான் வந்து பேசக்கூடாதுன்னு எனக்கு நானே ட்ரைனிங் கொடுக்கணும். ஆக்சுவலா நம்ம புத்திக்கு கூட வந்து சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சமயத்துல நாம வந்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும், பவர் பிரேக்கா இருக்கணும். அது சில சமயம் இந்த வண்டியில எல்லாம் பவர் பிரேக்னு வெளியில ஒட்டி இருப்பாங்க, அது பிரேக் போட்டா அடுத்த செகண்ட் நின்றோம். அது மாதிரி நம்ம மனசுல வீணான வார்த்தைகள் மற்றும் வீணான எண்ணங்கள் இதுக்கு வந்து அடிக்கடி பிரேக் போட்டு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நினைக்கலாம், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசலாம். இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம சோல் பவர் வந்து அதிகமா இருக்கும். சோல் பவர் அதிகமா இருந்தா இப்ப திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திடீர்னு வரக்கூடிய சுச்சுவேஷன், அந்த டைம்ல நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும் பொழுது, இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்களா பொறுமை கடல் என்னும் பெறுது, அந்த அந்த கடல் மாதிரி பொறுமை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உடனே பதில் கொடுக்கறது அப்படி இல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இதுக்கு என்ன சரியான பதில் அப்புறம் கொடுக்கலாம். அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு சோல் பவர் தேவைப்படுது. அதுக்குதான் வந்து கொஞ்சம் சைலன்ஸ்ல இருக்கணும், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும். அப்ப அந்த சோல் பவர் இருக்கும். அந்த சோல் பவர் வந்து ரியாக்ட் ஒன்னே பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. உலகத்துல ஒரு பாடல் இருக்குது, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானா. பேசினாலும் பிரச்சனை, பேசாம ஒதுங்கி போனாலும் பிரச்சனை, ராங்கியா போறான் பாருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய. ஆனா நீங்க சொன்னது போல கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்,
கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம், அப்போ அது ஒரு ரெமெடியா இருக்கும். ரொம்ப அருமை, அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் வெளியில கேட்கவே முடியாது. இது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் இதன் மூலமாவது மற்றவங்க கேட்கட்டும். சகோதரி, ஒரு தவறை நான் செய்துட்டேன், அல்லது என்னுடைய அஜாக்கிரதையினால ஒரு வாய்ப்பினை தவற விட்டுட்டேன். அந்த காரணத்தினால ஒரு பச்சாதாபப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் மனசே என்னை எண்ணங்களால என்னை குற்றவாளியா சித்தரிக்குது. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி என்னை நான் மீட்டெடுப்பது, எப்படி புதிய புதிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு ஆயத்தமாகிறது? என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்வீங்க எனக்கு? பக்ஷாதாபம் அப்படிங்கிறது என்னன்னா, செஞ்சதுக்கு அப்புறமா யோசிக்கிறது. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தோம்னா பச்சாதாபப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா நம்ம தான் அவசரப்பட்டு செய்யறது நம்ம பழைய சம்ஸ்காரம், சுபாவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்தா உடனே அவசரப்பட்டுறோம். அப்ப சில சமயம் நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் மிஸ் ஆகலாம், அல்லது நம்ம தவறான காரியம் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம், இல்ல தெரியாம மத்தவங்க மனசு உடையிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசணும், அது மத்தவங்க மனசு உடஞ்சே போயிடுச்சு. ஏன்னா இந்த காலத்துல மனசு, எல்லாரோடைய மனசு எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்கு. சும்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம், அது அவங்க மனசை உடைஞ்சு போயிருக்கோம். அது அவங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதனால ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ, நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், அது ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வு அது நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிக்காம பாஸ்ட்லயே வாழ ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா பிரசன்ட் அப்படின்றது காடோட கிஃப்ட். அந்த பிரசன்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம பாஸ்ட்ல போயிட்டோம் அப்படின்னா அது நாம தான் நம்மளோட லைஃப் வேஸ்ட் பண்றோம். இப்ப நம்ம அந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து வெளியில வரணும். குற்ற உணர்வு, இப்ப எப்படி மத்தவங்க செய்யற தவறுகளை மன்னிக்கிறோமோ அதே மாதிரி நான் செஞ்ச தவறை கூட நான் மன்னிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அந்த மன்னிக்க கூடிய குணம் வேணும். ஏன்னா என்னையே நான் மன்னிக்காத வரைக்கும் குற்ற உணர்வுல இருந்து என்னால வெளியே வர முடியாது. அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியில வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வாய்ப்பையே நான் இழக்கதான் போறேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி நான் செஞ்சிட்டேன், நான் ஒரு பெரிய வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் இவங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்க கூடாது, கொடுத்துட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறது பதிலா இப்ப காட் அப்படின்னா அவர் மன்னிக்கிறதுல கடலா இருக்கிறாரு. அப்ப அந்த கடலாக விளங்கும் இறைவனிடம் மன்னிக்கிறதுல நாம ஒரு லெட்டர் எழுதலாம். மானசீகமா நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஆனா செஞ்சிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மானசீகமா எழுதி அது நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் பண்ணிட்டு அப்புறம் அதை கிழிச்சு கூட போட்டுடலாம், இல்ல எரிச்சிடலாம். மனசுல இருக்கிறத எழுதிட்டோம் அப்படின்னா அதுல பாதி குற்ற உணர்ச்சி போயிடும். எப்பெல்லாம் அந்த கில்ட்டி கான்சியஸ் அந்த தாட் வருதோ அந்த டைம்ல உடனே ஒரு லெட்டர் எழுதிருங்க. மனசுல இருக்கிறது வெளியில வந்துட்டோம், அப்புறம் மானசீகமா நான் என்ன மன்னிச்சிட்டேன், நான் அந்த விஷயத்த நான் மறந்தவும் விட்டுட்டேன், மன்னிச்சிடும் விட்டுட்டேன், மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன், ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் செஞ்ச தவிர நானே மன்னிச்சிட்டேன், அப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா ஆனாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கோட்டை விட மாட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல யாருக்கும் துக்கமும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரியலைசேஷன் பண்ணிட்டோம்ல, செல்ஃப் ரியலைசேஷன், நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு உணர்றோம். அது எந்த செகண்ட் உணர்றோமோ அந்த செகண்டே கடவுளும் மன்னிச்சிடுவாரு, நம்ம மனசாட்சி கூட நம்மள மன்னிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த தவறை மீண்டும் செய்யாம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. அப்படி தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஃபீலிங் வந்தால் உடனே நம்ம கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அதை நம்மளே படித்து பார்த்துட்டு டீச்சர் போட்டுடலாம், அது எரிச்சிடலாம். அதனால் நமக்கு அதில் பேர்டன் குறைஞ்சி போகுது. ரொம்ப அழகாக நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க. நிறைய பேருக்கு இது உதவுன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், ஒருத்தர்கிட்டையோ இல்லை ஒரு குழுவோடவோ நான் நல்லா தான் பழகிட்டு இருக்கிறேன், திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு சொல்லோ ஒரு நிகழ்வினாலோ நான் அவமானப்பட்டதா ஃபீல் பண்ணும்போது, எனக்குள்ள தோணுது என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை டிஸ்கிரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த தனிப்பட்ட நபரையோ இல்லை அந்த குழுவையோ அல்லது அந்த சூழ்நிலையோ நான் நிராகரிக்கிறேன். வேணாம்பா, எதுக்கு போய் நம்ம வச்சுக்கிட்டு
அப்படின்னு நிராகரிக்கிறேன். அதனால என்ன ஆகுது, எனக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, தனிமை ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஃபேமிலியை, நல்ல குடும்பத்தை, நல்ல சூழ்நிலையை நான் இழப்பதாக எனக்கு தோணுது. இது ஒரு இந்த சுய ஆணவத்தினை மீறி, இந்த செல்ஃப் ஈகோவை தாண்டி ஒரு சுமூகமான போக்கை கடைபிடிக்க, எல்லாத்தோடையும் சேர்ந்து மிங்கிள் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் சிஸ்டர்? இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்க தவறு செய்யலாம், இல்ல நாமளே செஞ்சிருக்கலாம். அப்போ இந்த குரூப்ல இருக்கும்போது தானே இந்த பிரச்சனை வருது. இவங்க இப்படி நம்மள தப்பா சொல்றாங்க, இவங்க கிட்ட பேசுறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. பேசாம ஒதுங்கிடலாம். இந்த ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்றாங்க. நாம கொஞ்சம் விலகி இருந்தா நம்ம நல்லாதான் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டுதான் சில சமயம் பேசாம விட்டுறோம். அந்த குரூப்லயும் பேசாம விடலாம், இண்டிவிஜுவல் ஒரு மனுஷங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு பேசாம விட்டுறோம் அப்படின்னா. ஆனா அது நாம அந்த நேரத்துல அது சரியாதான் தெரியுது, பேசாம விட்டுறோம், அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா நம்ம நார்மலா யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள கூட நம்ம அவ்வளவு நினைச்சிருக்க மாட்டோம். இந்த பேசாம விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளவே அந்த தாட் ஒரு வெறுப்பா மாறலாம். அது வெறுப்பு அதிகமான ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அறியாமலே நம்ம பரப்ப ஆரம்பிக்கிறோம். யாருக்கு பரப்புறோம் அப்படின்னா, யார்கிட்ட பேசலையோ அவங்கள பத்தி நாம தான் நெகட்டிவா நினைக்கிறோம். அவங்க இந்த மாதிரி துக்கம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் விலகிட்டேன். விலகிட்டேன்னா மனசால விலகி இருந்தா பிரச்சனை கிடையாது. நம்ம மனசால விலகல, மனசுல என்ன பண்றோம், அந்த துக்கத்தை மறக்க முடியல. அவங்க அதை இண்டிவிஜுவலா கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு குரூப் சேர்ந்து நம்மளுக்கு துக்கப்படுத்தி இருக்கலாம். அந்த குரூப்டே நம்ம விலகிட்டோம், அல்லது இண்டிவிஜுவல் மனுஷங்க கிட்ட இருந்து விலகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம பிசிக்கலா விலகி இருக்கிறோம், ஆனா அவங்கள பாக்குறோம், அவங்கள பத்தி தாட்டு கூட வருது, அந்த தாட்ல அந்த வெறுப்பு இருக்கு. அப்ப அது நம்மள அறியாமலே நம்ம இந்த நெகட்டிவ் எனர்ஜிய நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, யார்கிட்ட பேசுறது இல்லையோ அவங்க கிட்ட கொடுக்குறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க அடுத்த பிளான் போடுறாங்க. இவங்களை இன்னும் எப்படி துக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு துக்கம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப இன்னும் நம்மளுக்கோட மனசுல ஏற்கனவே கொஞ்சம் அந்த வெறுப்பு இருக்கு, இப்ப இவங்க இன்னும் கொஞ்சம் துக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நாம தான், நாம கொடுத்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அவங்கள நம்மளுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது, கஷ்டம் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க மேல ஒரு பாசிட்டிவிட்டி வருமா, நெகட்டிவிட்டி வருமா? இன்னும் அதிகமா தான் நெகட்டிவ் வரும். அவங்க திரும்பவும் பிரச்சனை அதிகம் தான் நாமளே தான் கிரியேட் பண்றோம். பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்ப நம்ம பேசாம இருக்கிறது இது உண்மையிலேயே சொல்யூஷனே கிடையாது. அதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பேசி தீர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனா அந்த பேசி தீர்க்கிறதுக்கு சில பேர் ரெடியா இல்ல பாருங்களேன். ரெடியா இருக்க மாட்டாங்க. நான் பேச மாட்டேன், நான் ஓப்பனா பேசினா தானே அது சொல்யூஷன் கிடைக்கும். பேசுறதுக்கு ரெடி இல்லைன்னா என்ன பண்றது? முதல்ல விலகுனது நாமளா இருக்கலாம், அதுக்கப்புறம் நாம பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும். ஏன்னா நம்ம விலக விலக பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகுது. இப்ப அதை நீங்க சொன்ன மாதிரி தனிமை ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அதுல வேற நம்மளுடைய வெறுப்பு, நம்மளுடைய நெகட்டிவிட்டி திரும்பவும் அவங்கள போய் தாக்குது. அவங்க திரும்பவும் பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. அதுல நடுவுல சில பேர் இன்டர்ஃபியர் ஆவாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத நடுவுல ஒரு மூணாவது மனுஷங்க அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி, உடனே நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்கல்ல, அதை கொண்டு போய் அவங்ககிட்ட அதை கொஞ்சம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணி சொல்லிட்டும் போது பிரச்சனை பெருசாயிடும், பிரம்மாண்டமா போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு முறை ஒரு ஒரு கடல்ல ஒரு 10 படகு ஷிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், 10 ஷிப்பு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சுழல் வருது. அந்த சுழல்ல ஒன்னா மாட்டுது. அப்ப ஒரு ஷிப்போட கேப்டன் என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாரும் அந்த சுழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தூர தூரம் போறாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த சுழலுக்குள்ளவே படகை விட்டுட்டாரு டைரக்டா. அது உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா யாருக்குமே தெரியல.
ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அது உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த 20 மினிட்ஸ் அப்புறமா அந்த புயல் நின்னுடுச்சு, சுழல் நின்னு போச்சு. ஆனா அந்த படகு மட்டும் சேஃப்டியா கரை ஒதுங்கி இருக்கு. அந்த ஷிப் மட்டும். மத்தது எல்லாமே போயிடுச்சு. இப்போ பொருள் பொருள் சேதம், உயிர் சேதம் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இதுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. காரணம் என்னன்னா அவரு எது வந்து சென்டர் பாயிண்ட். அத சொல்லுவாங்க சாக்ஷி காரன் கால்ல விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரன் கால்ல விழுந்துருங்க அப்படின்னு. இதுதான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் துணிச்சல் வேணும். அந்த படகை வந்து எது மையப்புள்ளி யாருனால பிரச்சனை கிரியேட் ஆகுதோ அவங்ககிட்டே டைரக்டா போய் மோதிடும். சண்டை போட்டா கூட பரவாயில்ல. அது வந்து போயிட்டு அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இல்லாட்டி இந்த தனிமையில போராடிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் கூட பிரச்சனை பெருசுதான் ஆயிட்டு இருக்கும். அது தூரமா விலக விலக என்ன ஆகுது, அந்த மத்த ஷிப்லாம் உடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அதனால சென்டர் பாயிண்ட் எது எது பிரச்சனையோட மையப்புள்ளி, யாருனால பிரச்சனை கிரியேட் ஆகுது, அவங்ககிட்டே போய் பேசுறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து சில சமயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஈகோ வந்து தடுக்கும். நான் வந்து தப்பு செய்யல, நான் ஏன் போய் அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு தடுக்கும் கண்டிப்பா. ஆனா அதை தடுக்கிறத மீறி நம்ம ஈகோவை கொஞ்சம் உடைச்சு அவங்க கிட்ட போய் பேசி அவரு சுமூகம் ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, பிரச்சனை வந்து பெருசாகாது. அதே மாதிரி நம்ம மனசு கூட ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த தனிமை வந்து வராது. அதனால எதுவா இருந்தாலும் டைரக்டா மோதிடுறது கூட நல்லதுதான் சில சமயம். அதுக்கு தைரியம் வேணும். பவர் டு ஃபேஸ். அது வந்து கடவுளை இது மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த தைரியம்லாம் கிடைக்கும். கண்டிப்பா வந்து பேசி பிரச்சனை சரி பண்ண முடியும். அப்படியே பேசுறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்கு லெட்டர்ல மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஷேர் எழுதி எழுதி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காடுக்கு தெரியப்படுத்தலாம். இல்ல நம்ம மனசாட்சியே வந்து என்ன ஆயிடும், அதுல இருந்து டோட்டலா மனசால நம்ம விலகிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நாளடைவுல சரியாயிடும். ஒண்ணு டைரக்டா போய் பேசிடணும், இல்லைன்னா மனசுல எதுவுமே வைக்க கூடாது, ஃபுல்லா கிளியர் பண்ணிடணும். அவங்க சம்பந்தப்பட்ட தாட் வருது அப்படின்னா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படியே ஒரு குட் விஷஸ் வைக்கலாம், பிளெஸிங்ஸ் கொடுக்கலாம். இந்த பிளெஸிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சில இடத்துல வார்த்தைகள்ல பேசுறதுக்கு ரெடி இல்லைல்ல, அவங்களுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாம பேசி மோதி சரி பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் பேச மாட்டாங்க. நீங்க போய் பேசணும்னு நினைச்சாலும் அவங்களோட ஈகோ இடிக்குது இல்ல, நம்மளோட ஈகோ வேற இடிக்குது. அதே நானே மீறி போறேன் பேசுறதுக்கு, ஆனா அவங்க விருப்பப்படல அப்படின்னா அப்ப என்ன பண்றது? அப்போ வந்து இந்த லெட்டரு தான் மனசுல இருக்கிறது ஓப்பனா எழுதி அதை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனசால நம்ம வந்து அந்த ஆத்மா நல்லா இருக்கணும். இப்போ சப்போஸ் நான் வந்து அவங்களுக்கு துக்கம் கொடுத்து இருந்தேன் அப்படின்னா கூட, துக்கம் கொடுக்கலன்னா கூட அவங்களோட பிரச்சனையா இருந்தா கூட நம்ம வந்து மன்னிச்சிடணும், மன்னிப்பு கேட்டுடணும் மனசால. அதுக்கப்புறமா பிளெஸிங்ஸ் அந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசால அந்த சுப பாவனை வைக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் வந்து, ஏன்னா வார்த்தைகள் பேச முடியாத இடத்துல வைப்ரேஷன் வந்து வேலை செய்யும். அப்ப எப்படி வந்து நம்ம நெகட்டிவா நினைக்கும் போது அந்த வெறுப்பு வந்து முதல்ல போய் தாக்குச்சு இல்லையா, அதே மாதிரி நாம வந்து பாசிட்டிவா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது கூட வேலை செய்யும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் சரி பண்றதுக்கு. இந்த மாதிரி பேசாம அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் தொடர்ந்து குட் விஷஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நெகட்டிவ் தாட்டு கூட அந்த ஆத்மா மேல வைக்க கூடாது. அது மாதிரி யாராவது தேர்ட் பர்சன் வந்து அவங்கள பத்தி நெகட்டிவா சொன்னா அப்படி இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டா அந்த பிரச்சனைக்கு அது சொல்யூஷன் வந்து இதுதான். அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ் தான் சொல்யூஷன். அது சரி பண்ணணும்னா குட் விஷஸ் தான் சொல்யூஷன். சுப பாவனை வைக்கணும். அந்த தாட் வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரீச் ஆகும். பனியோ அது புயலோ நீ மோதி விடுன்னு சொல்லிட்டீங்க. நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்மள்ட்ட பேசவே மறுக்கிறவங்கள்ட்ட அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறீங்க, சுபபாவனை வைங்க, நல்லது நினைங்க, அவங்களும் மாறுவாங்க. அதுவும் நல்லா இருக்குது. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி,
செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர். புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை. வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு. வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி. சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.